தங்கச்சி அவன் ஃப்ரெண்டோட ஒன்னா கை கோர்த்து நின்னுட்டு இருக்கிறத பாக்குற சாங்யான் செம்ம கோவமா அவங்க முன்னாடி வந்து என்ன நடந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணுமே இல்லைன்னா நீ இப்ப என்ன எதிர்ச்சியா பார்க்க வந்த இல்லையா, அதே மாதிரி தான் ஜியாசோவும் என்ன சும்மா பார்க்க வந்தாருன்னா, ஹே குட்டி பிசாசே நான் உன் அண்ணன்டி, அவன் யாரு, இந்நேரத்துல எல்லாம் ஹாஸ்டல் உள்ள இல்லாம வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு கேள்வியா கேட்க என்ன சொல்றதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம சொல்லிட்டு இருக்க சாங்ஷுவை நிப்பாட்டி ஜியாசு, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் சாங்யான், நானே உன்கிட்ட நேர்ல வந்து பேசணும்னு இருந்தேன், அதுக்குள்ள நீ இப்படி பாக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா சாங்யான் பதில் எதுவுமே சொல்லாம அவன் தங்கச்சியை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு உன்னை என் நண்பன்னு நம்பிதான்டா வீட்டுல சேர்த்தேன், இப்படி பண்ணிட்டேடான்ட்டு ஜியாசுவை போட்டு அங்க ரோட்லயே போட்டு செம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஜியாசுக்கும் முகத்துல இருந்து ரத்தமா கொட்டுது. இருந்தாலும் ஜியாசு என்ன இன்னும் நல்லா அடிடா, உன் கோவம் தீர்ற வரைக்கும் அடிடான்னு சொல்லி கேட்டு அடி வாங்கிட்டு இருக்கான். நான் உன் இடத்துல இருந்தாலும் இப்படிதான்டா பண்ணுவேன், கோவம் தீர்ற வரைக்கும் நல்லா இன்னைக்கே அடிச்சு முச்சிடுறா, இப்போ உன் கோவத்தை தூக்கி போட்டுட்டு என்ன பாரு மச்சான், நான் சராசரியான பசங்க மாதிரி இந்த நேரத்தையும் சந்தர்ப்பங்களையும் காரணம் சொல்லி பழகுற பையனாடா, நான் உன் தங்கச்சியை கட்டிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்டா, என்ன உன் நண்பனா பார்க்காம ஒரு சக மனுஷனா பாடுறானா, ஹே போதும் நிறுத்தடா, என்ன உனக்கே நீயே சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கியா, சரி எழுந்து தொலைன்ட்டு அவனே ஜியாசுவை தூக்கி விட்டு எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம்னு இங்க நேரா ஜியாசுவோட வீட்டுக்கு வந்தா அங்க ஜியாசு சாங்ஷுக்காக வாங்கி வச்சிருந்த ஸ்லிப்பர்ஸை பார்த்து, ஓஹோ இது வேறயா, சரி தாகமா இருக்கு ஏதாச்சும் குடிக்கலான்னு போய் ஃப்ரிட்ஜை திறந்தா ஜியாசு டக்குன்னு ஃப்ரிட்ஜை மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னோட காதலிக்காக வாங்கினது, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோன்றான், டே நான் உன் காதலியோட அண்ணன்டா, குடிக்கவாத ஏதாவது குட்ரான்ட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸை எடுத்து சோஃபால உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது ஜியாசு சாங்ஷுவோட கிராஜுவேஷன் டேல எடுத்த போட்டோவை பார்த்து, இதெல்லாம் எப்படா நடந்தது, என் கூடவே தானே இருந்தேனா, டே நீ நினைக்கிற மாதிரி அப்பத்துல இருந்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு 4-5 மாசமா தானே சொல்லி முகம் வீங்குற அளவுக்கு ஏன்டா ஆச்சு, இப்ப நாளைக்கு சாங்ஷுவை பார்த்தானா நான் என்ன சொல்றதுன்னா, என்னோட குட்டி பிசாசுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்க, வேணும்னா என்ன அடிச்சுக்கோ, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அப்புறமா சமாதானம் ஆயிட்டோம்னு சொல்லிக்கலாம்னு சும்மாச்சுக்கும் சொன்னா ஜியாசு நிஜமாலே போட்டாச்சிடுறான். அப்புறம் சாங்ஷுக்கு கால் பண்ணி, உன் அண்ணன் என் கூட தான் தங்கி இருக்கான், பயப்படாம நீ நிம்மதியா தூங்கு, எதுனாலும் நாளைக்கு பேசிக்கலாம்னு காலை வச்சிடறான். என் தங்கச்சியை வாடா லவ் பண்றேன்ட்டு சாங்யன் ஜியாசுவை போட்டு அடிச்சதால முகத்துல இருக்கிற வீக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக மாஸ்க போட்டுட்டு சாங்ஷு அடுத்த நாள் பார்க்க வந்தா. ஜியாசுவோட மாஸ்க கலட்டி வீக்கம் இருக்கிறத கண்டுபிடிச்ச சாங்ஷு உடனே சாங்யான போய், எதுக்குடா நீ ஜியாசுவை அடிச்ச, இனிமே நீ யாரோ நான் யாரோ என் முகத்திலேயே முழிக்காதனா, ஹே குட்டி பிசாசை என்னடி இப்படி எல்லாம் சொல்ற, என்னை விட உனக்கு அவனை தான் பிடிக்குமானா, அட சாங்யான்டா, ஹே நீ வேற அவர் வேறடா, எதனாலும் பேசி புரிஞ்சுக்கலாம்ல, ஏன் அடிச்சுனா, ஹே நான் மட்டும் ஒன்னும் அவனை அடிக்கல, அவனும் என்ன பதிலுக்கு திரும்பி அடிச்சானோன்னு, எது ஜியாசு எதுக்காக என் அண்ணன் அடிச்சிங்க, சரி ஓகே நடந்தது நடந்துடுச்சு, 2 பேரும் தண்ணியை குடிச்சு சமாதானம் ஆயிக்கங்க, இனிமேல் எதனாலும் பேசிதான் தீர்த்துக்கணும், அடிதடியில எல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க கல்யாணத்துக்கு நீ உதவியா இல்லாட்டியும் தடையா இருந்துடாதுன்னு சொல்லி அவனை வெறுப்பேத்துறதுக்காக ஜியாசுக்கு ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு குட்டி பிசாசே, நீ ஜியாசுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல, அவன் நல்ல பையன், என்னோட ஃப்ரெண்டு, இருந்தாலும் என்னால அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேச முடியாது, அதையெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்கன்னு கார்ல பேசிட்டு சாங்ஷுவை டிராப் பண்ண வரும்போது சாங்யான் முன்னாடியே சாங்ஷு இறங்கிட்டோன்னு ஜியாசுக்கு ஃபிளைங் கிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஜியாசுவும் டே நீ கொண்டாரம் கண்ண முடிக்கிறான்ட்டு கிஸ்ஸுக்கு சா கொடுத்துட்டு இருக்கான், டே என்னை வச்சுட்டே ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க, ரொம்ப ஓவரா பண்ற ஜியாசு, சரி என்னோட தங்கச்சி வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான், ஆனா அவ படிப்புக்கு தடையா இருந்துடாதரா, அவ பட்சு முடிச்சிட்ட பிறகு நீயே நேரா வந்து என்னோட அப்பா அம்மா கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு போயிடுறான். சாங்யான் ஊருக்கு கிளம்புற நாள்ல ஜியாசோட ஆபீஸ்ல ஒருத்தன், ஆமா ஜியாசு போன வாரம் சாங்ஷுவை நம்ம ஆபீஸ்ல வந்து உன்னை பாக்கணும்னு ஒரு பொண்ணு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாளே, அவளோட சேர்ந்து பார்த்தண்டா, அந்த பொண்ணு சாங்ஷுவோட கைய பிடிச்சி விடாம அழுதுட்டு இருந்தாலே, இப்ப பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆன கேட்க ஜியாசு அவன் கிட்ட சால்வ்டான்னு சொல்லிட்டு இங்க நேரா ஜியாங்யாங்க பாக்குறதுக்காக வக்கீல் நோட்டீஸோட வரான். இங்க பாரு ஜியாங்யாங், இனிமேல் என்னால உன் டார்ச்சரை பொறுத்துட்டு இருக்க முடியாது, சாங்ஷுக்கு உன்னால ஏதாச்சும் கெடுதல் ஆச்சுன்னா நேரா உனக்கு அரெஸ்ட் வாரண்ட் தான், நீயே புரிஞ்சுப்பன்ட்டு நான் இவ்வளவு நாட்களா பொறுமையா இருந்தேன், என்னோட பொறுமைக்கும் அளவு இருக்கு, இனிமேல் எங்களோட வாழ்க்கையில தடையிடாதுன்ட்டு கோவமா சொல்லிட்டு வந்துடுறான். கட் பண்ணா இங்க இன்டர்ன்ஷிப் ஆபீஸ்ல ஜியாங்யாங்கோட ஃப்ரெண்டு ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியா சொல்லிட்டு இருக்கும் போது கம்பெனியோட ஃபவுண்டர், எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய ஐடியாவே சொல்லிட்டு இருப்பீங்க, யாராச்சும் புது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்க உடனே சாங்ஷு ஒரு புது ஐடியாவை சொல்லி அந்த ஐடியாவால ஃபவுண்டர் இம்ப்ரெஸ் ஆகி அதையே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இவ சாங்ஷுவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கா, உன்னை யாரை மீட்டிங்ல எல்லாம் பேச சொன்னா, அடுத்தவங்க வாழ்க்கையில தலையிடுறது தான் உன்னோட ஃபுல் டைம் ஜாபா, இப்படிதான் என்னோட ஃப்ரெண்டோட ஆளை நீ என்னமோ பண்ணி மயக்கிட்ட, இப்ப என்னோட வேலைக்கு உல வைக்க பாக்குறியா, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டு போயிடுறா. சாங்ஷுவும் அங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம ஆபீஸ்க்கு வெளியே வந்தா சாங்யான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள பார்க்க வரான். குட்டி பிசாசு, நம்ம சொசைட்டில நிறைய ஆம்பளைங்க வெளியே அவனுங்களை நல்லவங்களா காட்டிக்கணும்ன்றதுக்காக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவனுங்களோட பிரைவேட் லைஃப்ல இல்லாத தப்பு தண்டாலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, அதுவும் அவனுங்களுக்காக ஒரு பொண்ணு காதலியாவோ மனைவியாவோ கிடைச்சிட்டா எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு என்ன பண்ணாலும் அந்த பொண்ணு நம்மள விட்டு போறாளா இல்ல கூடவே இருக்காளான்ட்டு செக் பண்ற ஒரு கேவலமான மென்டாலிட்டியில தான் நிறைய பேர் இருக்கானுங்க. அதுக்கு அவனுங்க யூஸ் பண்ற டூல் பேர் தான் காதல். அப்படி ஒருத்தன் கிட்ட போய் நீ
மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் உன்னை காதல்லாம் வேண்டாம் ஊருக்குவான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ நேசிக்கிறது ஜியாசுன்னு தெரிஞ்சோன்னு எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவன் ரொம்ப நல்ல பையன். ஆனா அதே சமயம் உன் படிப்பை கோட்டை விட்டுறாத குட்டி பிசாசே, ஒழுங்கா பச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பாருன்ட்டு ஜியாசு அங்க வந்துட்டோன்னே என் தங்கச்சியை இதே போல எப்பயும் சந்தோஷமா பாத்துக்கடான்ட்டு சொல்லிட்டு போயிடுறான். சாங்ஷுக்கோ ஒரே ஆனந்த கண்ணீர் தான். செமஸ்டர் ஹாலிடேஸ் முடிஞ்சோன்னு இன்டர்ன்ஷிப்போட லாஸ்ட் நாள் அன்னைக்கு சாங்ஷு ஜியாங்யாங்கோட ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அடுத்தவங்க பொருட்களுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன், பொருட்களுக்கே ஆசைப்பட மாட்டேன்னா அடுத்தவங்களோட உறவை தட்டிட்டு போவேனா. ஜியாசுக்கு அந்த பொண்ணு மேல அவன் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. விருப்பம் இல்லாம எந்த ஒரு உறவையும் கட்டாயத்தோட தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறதுலாம் அர்த்தமே இல்ல. இத உங்க ஃப்ரெண்டுக்கு புரிய வைக்கிறது உங்களோட கடமைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கட் பண்ணாங்க ஜியாசுவோட ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதால ஜியாசுக்கு சீனியர் மேனேஜர் ப்ரொமோஷன் தந்தது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு லாங் ஹாலிடே எக்ஸ்டென்ஷனா தராங்க. உடனே ஜியாசுவும் சாங்ஷுவும் அவுட்டிங் போலாம்னு பிளான் போட்டு சாங்ஷுவும் எனக்கு டென்ட்டுக்குள்ளலாம் தங்கணும்னு ஆசை தெரியுமா ஜியாசுன்னு சொல்லி அடுத்த நாள் எழுந்து கிளம்புனா சரியான மழை. அட போங்கடாடே, நாம பிளான் போடுறதுனால தான் இப்படி எல்லாம் சொதப்புமான்ட்டு சாங்ஷு சோகமா உட்காந்துட்டு இருந்தா ஜியாசு அடியே ரொம்ப ஃபீல் பண்ணாதடி, நம்ம வீட்டுக்குள்ளேயே டென்ட் கட்டி குடியேறலாம்ட்டு டென்ட் எல்லாம் கட்டிட்டு சாங்ஷுவை பிடிச்சி இழுத்து பச்சைக்குன்னு ஒரு இச்சை அடிக்கலாம்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து சாங்ஷுவோட அம்மா கால் பண்ணிடுறாங்க. ஐயோ ஜியாசு எங்கேயாச்சும் தெரியாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு யூஸ்வலா இந்த டைம்ல இவங்க நார்மல் கால் தான் பண்ணுவாங்க, இந்நேரம் பார்த்து வீடியோ கால் எல்லாம் பண்ணிருக்காங்களேன்ட்டு சாங்ஷு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப அவங்க அம்மா அவங்க அப்பாவையும் கூப்பிட்டீங்க பாருங்களேன், இவள ஹாஸ்டலுக்குள்ள ஏதோ டென்ட் எல்லாம் செட்டப் பண்ணி உள்ள படுத்துட்டு இருக்கானா. ஹாஸ்டல் இல்லமா என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்ல இதெல்லாம் பின்னாடி பாத்துட்டு இருக்க சாங்கியா குட்டி பிசாசு செமையா மாட்டிக்கிச்சு போல ஏன்ட்டு சரி போய் காப்பாத்திடுவோன்ட்டுமா அவதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கால அப்புறமா பண்ணட்டோன்ட்டு காலை வைக்க சொல்லிடுறான். காலை வச்சிட்டோன்னு சாங்ஷுக்கா ஒரே பயம், போன்லயே உன்னை பத்தி சொல்றதுக்கு பயமா இருக்கே, நேர்ல எப்படி சொல்ல போறனோ தெரியலன்ட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஜியாசு கூட ரொம்ப நாள் தங்கிட்டு இங்க ஹாஸ்டலுக்கு வந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க, என்னாடி லிவிங் டுகெதரான்ட்டு. சாங்ஷுவா ஆமா ஆமான்னு சொல்ல அப்படியே செகண்ட் இயர் சல்லுன்னு முடிய லாஸ்ட் இயர் 5th செமஸ்டர் ஹாலிடேஸ் கிட்டே வந்துட்டாங்க. அப்ப எல்லாரும் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு சாங்ஷுக்கு ப்ரொபோஸ் பண்ண அந்த பையன் கிட்ட வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்களுக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு போலன்ட்டு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்தேன், இனியும் என்னால சொல்லாம இருக்க முடியாதுன்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க சாங்ஷு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது குட்டி பிசாசை அடுத்து என்ன பிளான்னா வேற என்ன கல்யாணம் தானே சொல்லி வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சந்தோஷமா பேசிட்டு மேல அவங்க ரூமுக்கு வந்து ஜியாசுக்கு கால் பண்ணி மிஸ்யூன்னு சொல்லி முத்தமா கொடுத்துட்டு இருந்தா அவங்க அம்மா அதை பாத்துடுறாங்க. உங்க பொண்ணு போன்ல யார்கிட்டயோ மிஸ்யூன்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு இருக்கா, என்னன்னு வந்து கேளுங்கன்ட்டு மேல கூப்பிட்டு வந்து சாங்ஷு கிட்ட என்னம்மா இதெல்லாம்னா, அப்பா இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் தப்பு எதுவும் பண்ணல, யார்கிட்டயும் ஏமாந்தும் போக மாட்டேன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா இங்க ஜியாசு அவன் ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல ரிசைன் பண்றதா சொல்லிட்டு இன்னும் கம்ப்ளீட்டா ரிசைன் பண்ணல, ஏதோ ஒரு பிளானோட இங்க சாங்ஷுவை பாக்குறதுக்காக அவங்க ஊருக்கு வந்துட்டு இருக்கான். அப்ப சாங்ஷு சாங்கியான் கிட்ட அண்ணா ஜியாசு வராரா, நாம ஏர்போர்ட்ல போய் அவரை கூட்டிட்டு வரலாமா, ப்ளீஸ் வாயன், எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்ட்டு நைஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. குட்டி பிசாசே அவன் ஏதாச்சும் கேப் புடிச்சு வர சொல்லுனா இவங்க லைட்டா அவன் ஷோல்டரை குத்த ஐயோ அம்மானு கத்துறான். டே டாகே லைட்டா தொட்டதுக்கே எதுக்குடா அம்மாவை கூப்பிடுறேன், இப்பதான் நான் ஏதோ சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் வா போலாம்ட்டு ஏர்போர்ட்டுக்கு அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது சாங்ஷு ஒவ்வொரு முடியா எடுத்து ஸ்டைல் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடினா, என்னடா ஓவர் ஆகுது, நாங்களே 4-5 நாள் கழிச்சு இப்பதான் பார்க்க போறோம், அவர் என்ன பார்க்கும்போது நான் செமையா இருக்கணும் இல்லையா, இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது, லவ் ஏதாச்சும் பண்ணி இருந்தா புரியும், உனக்கு வரப்போற பொண்ணு எல்லாம் பாவுண்டாடே, பேசாம நீ யாரையும் கட்டிக்காம அம்மா அப்பா கூடவே கடைசி வரைக்கும் இருந்துடுறியானா, ஓஹோ நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், ஆனா கடைசி வரைக்கும் நான் யாரையும் கட்டி கூடாதா, குட்டி பிசாசே ரொம்ப ஓவர் தான்ட்டு இங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து ஜியாசுவை பிக்கப் பண்ணிட்டு நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க ஜியாசு அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லிருக்கான். என்னடா விஷயம் இவ்வளவு நாள் கழிச்சு எல்லாரையும் கூப்பிட்டுருக்க, எப்படி இருக்கனா, நல்லா இருக்கண்டா, நம்ம காலேஜ் படிச்ச இந்த ஊர்லயே புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் இருக்கண்டா, அதுல வெளியே இருந்து பசங்களை ஹையர் பண்றதை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாம்டா, எல்லாரும் இப்ப மாச சம்பளத்துக்கு 9 to 5 ஜாப் தானே பாத்துட்டு இருக்கோம், நம்ம செட்லயே சாங்கியான் மட்டும் தான் ஓனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், ஓனா பிசினஸ் பண்ணாதான்டா growth நல்லா இருக்கும்னு சொல்ல நல்ல ஐடியாடா பண்ணலாம், சரி சாங்ஷுவும் என்ன நம்ம பார்ட்னர் ஆனா, ஹே அவ நம்ம பிசினஸ் பார்ட்னர் தான் கிடையாது என்னோட லைஃப் பார்ட்னர் தான் சொல்லி அவங்களை வெளியே கூப்பிட்டு வந்து உன்னோட அப்பா அம்மா என்ன வேணான்னு சொல்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இருந்துடக்கூடாது, எங்க எனக்கு சொந்தங்கள் யாரும் இல்லைன்ட்டு சொல்லிடுவாங்களோன்ட்டு லைட்டா பயமா இருக்கு, அதனாலதான் இங்க நீ இருக்கிற ஊர்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என்னோட சொந்தம்னு சொல்லி எப்பயும் என் கூடவே இரு சாங்ஷுன்ட்டு அவங்கள வீட்டுக்கு கேப் ஏத்தி அமுச்சு விட்டா. அங்க வீட்டுல அவங்க அம்மா எங்கடி உன் அண்ணன்னா, இல்லம்மா அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ நைட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்களான்னா, என்ன ஜியாசோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கானா, ஆமா ஜியாசு குடிப்பானா என்னன்னு கேட்க, என்ன நீங்க திடீர்னு அவரை பத்தி என்கிட்ட கேக்குறீங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும் சாங்கியான் சொல்லிட்டான், ஜியாசு நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டான் சாங்ஷு, ஏன் எதுக்குன்னு கேட்காத, அந்த பையன் நல்ல பையன் தான், இருந்தாலும் உங்க அப்பா அதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறாரு, அதனால இனிமே அவங்க கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாங்ஷுக்கா
ஒண்ணுமே புரியல, என்னடா இவங்க திடீர்னு இப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காதலிக்கிற பையன் கூட இனிமேல் பேசக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொன்னதால ரொம்ப சோகமா உட்காந்துருக்க சாங்ஷு கிட்ட ஜியாசு தான், எதுக்கு நீ இப்படி சோகமா உட்காந்துருக்க, குட் திங்ஸ் டேக்ஸ் டைம், சொல்லுங்க நீ ஃபர்ஸ்ட் காலேஜ் முடியல அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சா. சாங்ஷுவோட அப்பா ஒரு நாள் சாங்ஷு வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து ஜியாசுவை கூப்பிட்டு என்னப்பா எப்படி இருக்கிறன்ட்டு கேஷுவல் டாக்லாம் பேசிட்டு, கேள்விப்பட்டேன் என் பொண்ணை நீ காதலிக்கிறியாமே, எப்பத்துல இருந்து இதெல்லாம்னா, அங்கிள் ரொம்ப நாளாலாம் கிடையாது அங்கிள், இப்போ ஒரு 4-5 மாசமா தானா. 4-5 மாசமாவா, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீ அவ கூட தான் சுத்திட்டு இருக்க மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன், உண்மையை சொல்லுப்பானா. என்ன அங்கிள் விசாரணை பண்ற மாதிரி எல்லாம் கேக்குறீங்க, அப்போலாம் எனக்கு அந்த எண்ணம் கிடையாது, ஆனா ஒரு 1.5 வருஷம்னு சொல்லலாம் அங்கிள். உங்க பொண்ணை நான் இப்போ காதலிக்கிறேன்னு சொல்றதை விட உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கலான்னு ஆசைப்படுறேன் அங்கிள்னா. நிறுத்துப்பா, இதெல்லாம் இந்த வயசுல எல்லாருக்கும் தோன்ற சகஜமான விஷயம் தான். என் பொண்ணு சின்ன பொண்ணுப்பா, அவளுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு எல்லாம் பக்குவம் இல்ல, அதனால எல்லாத்தையும் இத்தோட நிப்பாட்டிருப்பான்ட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சாயந்தரமா சாங்ஷு அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது நடந்த விஷயத்த சொன்னா, உங்களை யாருப்பா கூப்பிட்டு பேச சொன்னா நான் இல்லாத சமயம் பார்த்து அப்படின்னு சொல்லி வேற எதுவுமே பேசாம கோச்சிக்கிட்டு அவங்க ரூமுக்கு எழுந்து வந்து ஜியாசுக்கு கால் பண்ணி, என்ன சொன்னாங்க ஜியாசு, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல, ஏதாச்சும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்களா ஜியாசுனா. ஹே சுஷ்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ எதுவும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு, நான் நாளைக்கே ஊருக்கு போறேன், நீ நேர்ல வந்துட்ட பிறகு பேசிக்கலான்ட்டு காலை வச்சிடுறான். சாங்ஷுவோ பாவம், என்ன ஜியாசு நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம நாளைக்கே ஊருக்கு போறேன்றான், ஒருவேளை நம்ம அம்மா அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நம்ம அப்பாவும் நம்ம கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரோன்னு நினைச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம யோசிச்சிருக்காங்க.